செல்லங்களா, சித்தி காப்பாத்திட்டீங்களா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் பாட்டி. நீங்க கொடுத்த தைரியம் தான் எங்களை துடிச்சல பாவச்சிடி. என் மீனா பெத்த தங்கங்களா, இதே மாதிரி எப்பவும் தைரியமா இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. தீமைக்கு மட்டும்தான் பயப்படணும். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் பாட்டி நாங்க எல்லாமே பண்றோம். நீங்க எங்களுக்கு எவ்வளவு கண சொல்லி கொடுத்திருக்கீங்க. எப்படி எப்படி பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற நீங்க கத்து கொடுத்திருக்கீங்க. அதுதான் நாங்க பண்ணணும். நீங்க சொல்லி கொடுத்தத நாங்க செஞ்சோம். எல்லாம் சக்சஸா முடிஞ்சிட்டு. பாட்டி இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் பாக்கிறதுக்கு உங்க அம்மா கூட இல்லாம போயிட்டாலே. அவ பெத்த வைரங்கள். அவ உண்மையிலே உயர்ந்த மனுஷிதான். தியாகத்தின் வடிவம், பாசத்தின் மறு உருவம். அவளுக்கு ஈடு இணையே இல்ல. அவளுக்கு இன அவ மட்டும்தான். அவ பெத்த பிள்ளைங்க மட்டும் நீங்க என்ன சும்மாவா? நீங்க ஆள பிறந்தவங்க, ஆளணும். பெண் சிங்கங்களா ஆளணும். கண்டிப்பா பாட்டி. உங்களால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு தைரியமா போய் ஒரு உசுரை காப்பாத்திட்டு வந்திருக்கீங்களே. அதுல உசுறு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க செஞ்சது மிகப்பெரிய காரியம். நீங்க இன்னைக்கு பாட்டி கிட்ட என்ன கேட்டாலும் சரி, பாட்டி இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்வேன். பெரிய அவார்டே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அப்படியா பாட்டி? என்ன வேணாலும் கேளுங்க, இந்த பாட்டி இன்னைக்கு நான் செய்றேன். நான் வளர்த்த பிள்ளைங்க கெம்பீரமா வந்து நிக்கிறீங்க. பாட்டி இன்னைக்கு எப்படி இருக்கன்னு தெரியுமா? உங்களெல்லாம் வளர்த்தேங்கிற ஒரு பெருமை, கருவம் சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல. என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்க, பாட்டி செய்றேன். எது கேட்டாலும் செய்வீங்களா பாட்டி? என்ன கேட்டாலும் பாட்டி செய்றேன். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எது கேட்டாலும் எது கேட்டாலும். எங்களுக்கு என்ன பாட்டி ஆசை? எங்க கூடயே நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் எங்க ஆசை. பழையபடி உங்க கூட நாங்க தூங்கணும். நீங்க பழைய வரலாறு, கதை எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணும். அதுதான் பாட்டி. வேற நாங்க உங்ககிட்ட என்ன பாட்டி கேட்க போறோம்? எங்க பாட்டி எங்க கூட எப்பவும் இருக்கணும். எங்க பாட்டி சொல்ற அறிவுரை, கதை, வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அழுதுருவேன் பாட்டி, அழுதுருவேன். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேப்பீங்கன்னு பார்த்தா அறிவு வேணும்னு கேட்டீங்க பாரு. அங்க இருக்கு. உங்க கூட பாட்டி கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் சொல்றேன்ல, பாட்டி உங்க கூட இருப்பேன். அந்த கடவுள் என்னை எடுத்துக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். அந்த கடவுள் என்னை அழைச்சிட்டு போற வரைக்கும் உங்க கூட தான் சிரிச்ச முகமா இருப்பேன். இன்னொரு ஆசை பாட்டி. என்ன என்ன சொல்லுங்க. இனி நீங்க வாழ்க்கையில அழவே கூடாது பாட்டி. எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க பாட்டி. நீங்க அழுதா எங்களால தாங்கிக்க முடியல பாட்டி. உங்க கண்கள்ல கண்ணீரை பார்க்க முடியல பாட்டி. நீங்க அழுதா மட்டும் எங்களால தாங்கவே முடியல பாட்டி. அதனால இனிமேல் அழமாட்டேன்னு மட்டும் எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க பாட்டி. இல்ல, இப்படி பிள்ளைங்களை வளர்த்திருக்க, இனி நான் கவலைப்படுவேன். அதான் சொல்றேனே, அந்த இறைவன் என்னை எடுத்துக்கொள்ற வரைக்கும் பாட்டி இனி அழவே மாட்டேன். எதை நினைச்சு கலங்கவும் மாட்டேன். போதுமா? இது போதும் பாட்டி. I love you பாட்டி. என் பாட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல எங்க பாட்டி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையே தங்கங்களா. யாருக்குமே கிடைக்காத பாட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன பாட்டி எங்களுக்கு வேணும்? விலை மதிக்க முடியாத அறிவை கொடுத்திருக்கீங்க. எப்படி மனுஷங்க கிட்ட பழகணும்னு கத்து கொடுத்திருக்கீங்க. மனுஷங்களை எப்படி புரிஞ்சு நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன பாட்டி வேணும்? அதான் சொல்லட்டுமே பாட்டி, யாருக்குமே கிடைக்காத பாட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. வாங்கடா சொல்லுங்களா, வாங்க. என் தங்கங்களா, தங்கங்களா. நான் பிறந்ததுக்கான பிரதி பலனை நான் அடைஞ்சிட்டேன். இந்த பிறவி எடுத்ததுக்கான பலனை நான் அடைஞ்சிட்டேன். இனி நான் சந்தோஷமா போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நான் விட்டுட்டு போற இந்த பணியை இந்த பிள்ளைங்க கண்டிப்பா செய்வாங்க. நம்பிக்கை வந்துட்டு, நம்பிக்கை வந்துட்டு. எங்க அன்பு பாட்டி, பாச பாட்டி, எங்க தெய்வம். உங்க புகழ் வாழ்க பாட்டி. உங்க குறிக்கோள், உங்க லட்சியம் எல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியும். நாங்க நிச்சயமா நிறைவேற்றுவோம் பாட்டி. அன்னைக்கு பேத்தியனே நிரூபிச்சு காட்டுவோம் பாட்டி. உன் அம்மா செஞ்ச தியாகத்துக்கே நான் இனி என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க வேறயா? நல்லவன் வாழ மாட்டான்னு சொல்லுவாங்க, நன்மை செஞ்சா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய். நல்லவன் வாழும் போது எனக்கு கஷ்டப்படுவான். ஆனா நிச்சயமா அவன் வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான வாழ்வு காத்திருக்கும். நன்மை செஞ்சவன் தோத்து போனதா சரித்திரமே இல்ல. நான் தோக்கல, நான் தோத்து போகல. சரி, உள்ள போங்க, பாட்டி வாரேன். சரிங்க பாட்டி. அப்பா. பாட்டி என்ன அன்பரசி பேசல ஆரம்பிச்சிட்டா? பேசுறாளா? அவ பேசுற
உங்களை டார்ச்சர் பண்ணதுக்குனே பிறந்தவாடா. கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பா. அவளுக்கு நீங்க, இவளுக்கு நீங்க. போதும் பாட்டி போதும், இப்பமே சமாளிக்க முடியல. பாட்டி, அந்த திருடனை நான் தான் கையால அடிச்சேன் பாட்டி. அம்மாடி. ஐயா பாட்டி, இவ பேசின பேச்சுல கோவம் வந்து எங்களை தலைகீழ தொங்க போட்டுட்டா. நான் பாட்டி நான் திருடன் அப்படிதான் இருப்பா. இந்த பாட்டி ஆமா ஆமா. கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுறா. திருடனுக்கே கோவம் வச்சுட்டாளே. பேசினது இவ தலைகீழ எங்களையும் சேர்ந்து தொங்க போட்டுட்டா. இனி இவ கூட சேர்ந்து சித்திரனால நாங்க இனி எங்கெல்லாம் தலைகீழ தொங்க போறோமோ தெரியல. ஏண்டா ரொம்ப பாடுபடுத்துறாளோ? எதுமே ஒரு அளவுக்கு தான் பாட்டி சகிச்சுக்க முடியும். எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா பாட்டி, எல்லாம் மீறி. டேய், உங்களுக்கு இப்படி ஒரு தோழி வேணும். இவா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பா. இப்ப சின்ன பிள்ளைல அதான் புரிஞ்சிக்காம ஏதாவது பண்ணுதா. வளர்ந்த உடனே உங்களுக்கா உசுர கூட கொடுப்பாடா. உசுரை எடுக்காம இந்த சரிதான் பாட்டி. பாட்டி, இவள எங்க கூட வேண்டாம் பாட்டி. ஆமா பாட்டி, இவளால நாங்க பல வேண்டியது இறக்க வேண்டியது வரும் பாட்டி. சேர்ந்தன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட் எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா பாட்டி. உங்களுக்கு ஃப்ரெண்டா? யார்ல? அதான் நம்ம வடக்கு தெரு ரோசிட்டா ட்வின்ஸ் எங்க மேல உசுரா இருந்தாங்க பாட்டி. வந்தன்னைக்கே பிரிச்சு விட்டுட்டா பாட்டி. அவ உங்க மேல உசுரா இருந்தாவளா? ஆமா பாட்டி, வெக்கமா இருக்கு பாட்டி. மதனே, அன்பரசி என்ன பேசினாலும் கியூட்டா இருக்குங்க. அத நாங்க பேசினா வில்லங்கமா இருக்குது. பெருக்கி அப்பா வர சொல்லுதியா? இல்ல உசுரா இருந்தான்னு சொன்னியே அதான். ஏன் பாட்டி, இதே அன்பரசி சொன்னா தூக்கி வச்சு கொஞ்சிருப்பிய. நாங்க சொன்னா மட்டும் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கீங்க. சே சே பழகிக்க. வேண்டாம், அதான் போச்சு விட்டுட்டாளே. சட்டப்பட தெரியாதவனுக்கு இப்பமே ஃப்ரெண்டா. பத்தில பாட்டி எங்களை எப்படி கேவலப்படுத்துறானே. ஏய், அத விடுங்கடா பாட்டி. நானும் பாட்டி காப்பாத்துனே. இன்னும் எத்தனை நாள் இதை சொல்லிட்டாலேன்னு பாப்போம். பாட்டி, அக்கா கிட்டலாம் என்ன வேணும்னு கேட்டீலாமே. ஆமாடா, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க என்ன பாட்டி பெருசா கேட்டுற போறோம். எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது பாட்டி. இந்த அன்பரசிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும் பாட்டி. டேய், உங்க வயசு என்னடா ஆகுது? பேசுற பேச்ச பாரு. பாட்டி, எங்க கிளாஸ்ல இருந்து தூக்க சொல்லுங்க பாட்டி. பாட்டி, நீங்க சொன்னமா நாங்க ஃப்ரெண்டாலாம் இருக்கோம். ஆனா இவ எங்க கூட எல்லாம் படிக்கண்டா பாட்டி. நாங்க பல வேண்டியதை இழக்க வேண்டியது வரும் பாட்டி. வேண்டாம் பாட்டி. ஏ செல்ல குட்டிகளா, ஏ கண்ணு குட்டிகளா, ஏ பப்ப குட்டிகளா, சாரி முடிஞ்சுடா. டேய், அவங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கா. பாசம் இல்ல, விஷம். ஆமா பாட்டி. சரி போங்கடா. என்ன வாய் பேசுறானுவ? சரி, ரொம்ப நாள் உனக்கு ஆசைப்பட்டு இருந்தியல்ல, அத பாட்டி வாங்கி தரேன். என்ன ரிமோட் காரா? ஆமாடா, ரிமோட் கார ஆசைப்பட்டியல்ல, அது இன்னைக்கு தான் தினேசப்பா வாங்கி கொடுத்திருக்காங்க. தினேஷ் வாங்கி கொடுத்தானா? ஹோட்டலுக்கு போயிட்டு வரா. ஹோட்டலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, ரிமோட் காரு, ரிமோட் ஏரோப்ளேன், அம்மாக்கு சாரி, சித்திக்கு சாரி, செம்பரேட் அம்மாக்கு சாரி, மீனாக்குட்டி அம்மாக்கு சாரி, எங்களுக்கு Dress எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்ப பாட்டிக்கு? எங்க பாட்டிக்கு தான் நாங்க இருக்கோமே. ஐயோ என் தங்கங்களா, வாங்க வாங்க வாங்க. எங்க சொத்தே நீங்க தானே பாட்டி. என் தங்கங்களா, எனக்கு நீங்க தாண்டா எல்லாமே. என்னைக்கும் பாட்டி சொல்ல தட்டக்கூடாது. அன்பரசிய உங்க கூடயே வச்சிருக்கணும். அவளுக்கு எல்லாமா நீங்க 2 பேரும் இருக்கணும். இருக்கோம் பாட்டி. ஆனா அநியாயத்துக்கு எங்களுக்கு அக்கா அக்கான்னு சொல்லி எங்களை கடுப்பேத்துறா பாட்டி. இல்ல இல்ல, 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். பாட்டி சொல்ல தட்ட மாட்டியல்ல? வாங்கடா, இந்த வீட்டு மூத்த வாரிசுகளா, வாங்கடா. இந்த குடும்பத்தை இதே மாதிரி சந்தோஷமா வழி நடத்துறது உங்க கையில தான் இருக்குது. ஞானம் உள்ள ஆண்மகனா இருக்கணும். ஞானம் உள்ள ஆண்மகன் தான் குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்த முடியும். புத்தி உள்ள ஆண்மகனாலதான் குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்க முடியும். நல்லா பாதுகாப்பா இருக்க முடியும். நீங்க சரியா இருந்ததா எல்லாமே சரியா இருக்கும். கண்டிப்பா பாட்டி. எங்களை வளர்த்தது நீங்களாச்சே, நிச்சயமா நாங்க நல்ல பிள்ளையா தான் பாட்டி இருப்போம். குடும்பம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும் பாட்டி. நிச்சயமா இந்த குடும்பத்துல எங்களுக்காக வாழ்வோம் பாட்டி. எவ்வளவு அழகா பேசுறாங்க. இந்த வயசுல நமக்கு என்ன அறிவு இருந்தது பாருங்களேன். எவ்வளவு பொறுப்பா பேசுறானுங்கன்னு. எல்லாம் அம்மாவோட வளர்ப்பு. இதுக்காவது அம்மா நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கணும். இருப்பாங்க, கட்டாயமா இருப்பாங்க. இனி என் பசங்களை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நல்ல வளர்ப்பு. இப்படி பிள்ளைங்க இருந்துட்டா பெத்தவங்களுக்கு கவலையே இல்லையே. இந்த குடும்பத்தை நல்ல பத்திரமா பாதுகாப்பா சந்தோஷமா எந்த கலங்கமும் ஏற்படுத்தாம நீங்க தான் பாத்துக்கணும்.
கண்டிப்பா பாட்டி. இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் நிறைவா இருக்கும்டா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் பாட்டி. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களாடா? ஏன் பாட்டி அப்படி கேக்குறீங்க? எங்களை மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைங்க யாராவது வாழ்வாங்களா பாட்டி? நல்ல அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, பாட்டி, அப்பா, சித்தப்பா எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன பாட்டி எங்களுக்கு வேணும்? நல்ல புரிதல். அதான் திடீர் வளர்ப்பாச்சே. அம்மா ஆமாயா, உன் நல்ல குணத்துக்கு தான் நல்ல பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்கவே முடியாதையா. நீ தமிழுக்கு கிடைச்ச வரம். ஐயா அம்மா என்ன சொல்றீங்க? உன் தியாகத்துக்கு ஈடே இல்ல. நீ உண்மையிலே இந்த பிள்ளைங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்டா. உண்மைதான் பாட்டி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பெரிய மனசியா, உன் பெரிய மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. உண்மைதான் திடேசு, உங்க பெரிய மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க மாதிரி ஒரு ஆள் கூட நாங்க இருக்கதே நாங்க செஞ்ச புண்ணியம். உங்ககிட்ட இருந்து நிறைய காரியங்களை நாங்க கத்துக்கணும். மனுஷனா பிறந்தவன் இப்படிதான் இருக்கணும். போகும்போது நம்ம என்னத்தை கொண்டு போறோம்? மனுஷனா இருந்தா உங்கள மாதிரி இருக்கணும். உண்மையிலே உங்க கூட நாங்க இருக்கதை நினைச்சு பெருமைப்படுறோம். என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இல்ல திடேசு. இன்னைக்கு திணிப்போன்னு பேசுனாங்களே, அப்பமே எங்களுக்கு எப்படி இருந்து தெரியுமா? பிறந்தா உங்களை மாதிரி பிறக்கணும்னு தோணுச்சு. பொல்ல அரிச்சு போச்சு. பாத்தியா, நன்மை செய்யும் போது அவதூறும் கெட்ட பேரும் கிடைக்கதான் செய்யும். ஆனா அதோட பெரிய பலனை பாத்தியா? நீங்க என்ன உள்ள போங்கய்யா. ஓகே பாட்டி. நீ தமிழுக்கு வாழ்க்கை கொடுக்கும் போது எல்லாரும் உன்னை பரியாசம் பண்ணுனாங்க. ஏன் உன்னை பெத்த தாய் கூட ஏத்துக்கல. என்னெல்லாமோ பேசுனாங்க, உன் காது பட பேசுனாங்க. ஆனா நீ எதையுமே பொறுப்படுத்தல. உன் பாசம் ஃபுல்லா தமிழ் மேல இருந்தது. உனக்கும் தமிழுக்குள்ள 1000 பிரச்சனைகள் வந்தது. பிரிஞ்சு கூட போனீங்க. ஆனா ஒரு நாள் கூட நீ அவளை தப்பவும் பேசல, விட்டும் கொடுக்கல. அப்பவே எனக்கு தெரியும் நீ என் தமிழுக்கு எல்லாவத்திலயும் பொருத்தமானவனு. உன் மனசு பெரிய மனசுன்னு. அவ பெத்த பிள்ளைங்களை உன் பிள்ளையா வளர்த்த. அதோட பெரிய பலனை பாத்தியா? இதுக்கு மேல என்ன வேணும்? நீ செஞ்ச நன்மைக்கு கிடைச்ச பரிசியா? ஐயாம்மா அவங்க ஏன் பிள்ளைங்கம்மா? ஆமாயா, யார் இல்லைன்னு சொன்னா? இப்ப நீ ஏன் சொன்னாலும் இவனுங்க ஏத்துக்கிட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு உன் மேல பாசம். அப்பா நான் உசிரியே கொடுக்கறானுங்க. அவன ரூம போய் பாரு. எங்க பார்த்தாலும் உன் போட்டோ தான் ஐயா. அப்பா 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 ஃப்ரெண்டு, அப்பா உசுறு, அப்பா தெய்வம், அப்பா இறைவன். என்னய்யா இதுதான் வாழ்க்கை. எனக்கு கிடைச்ச புண்ணியத்துல நீயும் ஒருத்த. எனக்கு பிள்ளையா கிடைச்சது. அம்மா 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 இல்லம்மா, நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன். யாரையும் உசுரா நினைச்சனோ அவளை திரும்பி எனக்கே கொடுத்து இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் கொடுத்து பிள்ளை குட்டியோட இன்னைக்கு நான் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றேன்னா அதுக்கு காரணம் நீங்க தாம்மா. வழி தவறி போன போலாம் எங்களை விடாம துரத்தி எங்களை பிடிச்ச வச்சு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது நீங்க தாம்மா. உண்மையில நீங்க தெய்வம் தாம்மா. அம்மா கூட எங்களை நம்பாதப்போ நீங்க என்ன நம்புனீங்க. என்ன நல்லவன் எப்போ நீங்க சொல்லுவீங்க? என்ன நல்லவன்னு சொல்ற முதல்ல நீங்க தாம்மா. நீ உண்மையில ரொம்ப நல்லவன்டா. உனக்கு தெரியாது. மனுஷன்லே நீ ரொம்ப விசேஷமானவன்டா. உனக்கு தெரியல. ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை நல்ல குணமும் உன்கிட்ட இருக்குடா. இவ்வளவு நல்லவனா இருந்தா போதும்டா. இவ்வளவு போதும். இப்படி இருந்தாலே உன்னை சுத்தி இருக்கவங்களும் நீயும் சந்தோஷமா இருக்கலாம். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல அன்பு ஒண்ணுதான்டா நிரந்தரம். முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், முடியாதப்போ அவங்களுக்காக வேண்டுவோம். அவ்வளவுதான்டா. மத்த மனுஷங்களை காயப்படுத்தாம வாழ்றதே சிறந்த வாழ்க்கைடா. உண்மைதாம்மா. நாங்க ஏதாவது தப்பு தவறு செஞ்சது எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என்னடா பேசுறீங்க? இன்னைக்கு அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இனி எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்டா. என்னன்னு சொல்லுங்கம்மா, நாங்க நிறைவேற்றுறோம். மீனா அவளை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு எல்லா பாரமும் முடிஞ்சிரும்டா. அவளை வீட்டுக்கு கொண்டு வரது எங்க பொறுப்புமா? 3000 என்னம்மா, 30,000 குழந்தைங்களை நாங்க வளர்க்குறோமா. இதுக்கு மேல எனக்கு என்னடா ஆசை? என் சின்ன வயசு ஆசையாதான்டா கல்வி. எல்லா பெண்களுக்கும் கல்வி போகணும். எல்லாருக்கும் கல்வி போகணும். கல்வி ஒரு வரப்பிரசாதம்டா. அது எல்லாருக்கும் போய் சென்றடையணும். கல்வியை கொடுக்கறது அவங்கள வாழ வைக்கிறதுக்கு சமம். அவங்கள நல்லா வாழ வைக்கிறதுக்கு சமம். தியானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி அதை விட பெரிய தானம்டா. சோறு வேணா 3 வேளை போடுவோமா, ஆனா கல்வியை கொடுத்து பாரு, அவன் 30,000 பேருக்கு போடுவான்டா. உண்மைதாம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மீனாவை கூட்டிட்டு வரேம்மா. நீங்க செய்வீங்கன்னு அம்மா நம்புறேன்டா. ஆமா, தேன்மொழியும் கிஷோர் எங்க? வந்துட்டு இருக்காங்கம்மா. சந்தோஷமா இருக்காங்கல்ல 2 பேரும்?